ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ஜனநாயகன் திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இப்போ வந்து ஒருவருக்கு வந்து பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இப்போ வந்து நியூஸ் கிடச்சிருக்குங்க. இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்ம தளபதி விஜய் வந்து ஜனநாயகன் அப்படின்ற அவரோட கடைசி திரைப்படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து அந்த திரைப்படத்தை நம்மளோட வினோத் தான் வந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ வந்து அஃபிஷியல் வந்து கொடைக்கானலில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ படத்தோட கடைசி கட்ட படப்பிடிப்பு அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ அங்கே செல்வதற்கு முன்னாடி வந்து நம்மளோட தளபதி விஜய் வந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்து விமான நிலையத்துக்கு சென்று அப்போது அங்கே வந்து நிறைய பேர் ரசிகர்கள் வந்து திரண்டு வந்தாங்க. ஸோ நிறைய அட்வைஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கொடைக்கானலில் பின்பற்றி வர வேணாம், வீட்டுக்கு போங்க சேஃபாக அப்படி இப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து மதுரையிலே வந்து அஃபீஷியலாக வந்து அப்டேட் கொடுத்துருந்தாரு. இந்தமாதிரி நான் அடுத்ததாக கொடைக்கானல் போகிறேன், ஜனநாயகன் திரைப்படத்தோட சில ஷூட்டிங் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதன் பின் வந்து நம்ம தளபதி வந்து கொடைக்கானலுக்கு வந்து சாலை வழியாகவே வந்து காரில் வந்து வந்துட்டாங்களாம். ஆனால் வந்து அவர் வந்து நேரமாக என்னன்னு தெரில. ஸோ மழை பெஞ்சினால ஷூட்டிங் வந்து அன்றைக்கி வந்து ரத்து செய்யப்பட்டுச்சு. இன்னும் வந்து இப்போ வந்து கொடைக்கானலில் வந்து தாண்டிக்குடி அப்படின்ட்டு ஒரு இடத்துல தான் வந்து இப்போ வந்து ஷூட்டிங் நடந்துட்டுருக்குங்க. ஸோ அப்போ வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. ஸோ ஷூட்டிங்கில் பயன்படுத்தப்பட்ட பெரிய ஒரு லைட் வந்து நம்மளோட லைட்மேனோட தலையிலே விழுந்து ஸோ அவருக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனால் உயிருக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்காங்களாம். ஸோ கூடிய விரைவில் அவர் வந்து குணமாயிடுவார் அப்படின்ட்டு நியூஸ் கிடச்சிருக்கு.